இங்கே நிற்கிறவங்க மாத்திரம் இருக்கப்படினாலே நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் அவர் பாடி ஆராதித்து நாங்கள் கர்த்தர் ஆராதனை கடந்து செல்வோம். பார்க்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக மறுபடியும் ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள், இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள், இது கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் எங்க கொம்பை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். எங்க தலையை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் ஆராதிக்கிற ஜனங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போகிறதில்லை. அல்லேலூயா. ஏனால் அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். ஆமென். அவர் பிசாசை தோக்கடித்து பிசாசை வெட்கப்படுத்தி அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதனால நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Jesus. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you. Amen. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி சொல்ற வண்ணமாக ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேத வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவர் முகத்தை பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், தேவ பிள்ளைகள் தைரியமாய் உண்மையாய் உத்தமாய் இருக்க வேண்டிய நாட்கள், கடைசி நாட்கள் நொடிப்படுதான் நெருங்கி கொண்டிருக்கிற நாட்களிலே நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களுக்கு விரோதம் அநேகர் எழுந்திருக்கலாம், ஆனாலும் எங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உன் மேலே சபையை கட்டுவேன், பேதுருவே உன் மேல் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று. எங்களுக்கு விரோதம் அநேகர்
ஆனால் கர்த்தர் எங்களை அழைத்திருப்பாரானால், கர்த்தர் கிருபை கொடுத்திருப்பாரானால் எங்களை தாழ்த்தவோ வெட்கப்படுத்தவோ முடியாது. ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. அவர் ஆசீர்வதிக்காட்ட ஜனம். ஆமென். புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்த தலையை நிரப்புகிறேன். என் புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்த தலையை நிரப்புகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாடெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, ஆமென், நாடெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ ஒடுக்கங்கள், எத்தனையோ விதத்தில் ஒடுக்கலாம், தடை பண்ணலாம். இந்த கிறிஸ்தவனை மாத்திரம் அடக்கியே வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ரோம சாம்ராஜ்யம் இருக்கும் பொழுது நீரோ மன்னன் என்ன செய்தார் தெரியுமா? கிறிஸ்தவர்களை சிங்கத்துக்கு இரையாக உயிரோட குடும்பத்தோட பிள்ளைகளை கொட்டியாக போட்டார். அந்த மன்னன் எதுக்கு? அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். கிறிஸ்தவன் யூதர்களை எல்லாமே ஆக்கி அடியோட அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவன் பேரே இருக்கக்கூடாது, அடியோடு அடித்திருந்தேன் அவர் சபதம் எடுத்தார். நீரோ மன்னன் எடுத்து அவர் என்ன செஞ்சார்? அவருக்கு தான் ஒரு பழமொழி இருக்குது. அவரு கிறிஸ்தவங்க ஆண்டவர் ஆராதிக்கிற ஜனங்களை அப்படியே கூடாரத்தது வீடுகள் தோறும் எரித்து விட்டார். எரித்து குடும்பங்களா உயிரோடு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் உப்பரியில் அமர்ந்து இருந்து யாழ் வாசி கொண்டிருந்தார். அதை பார்த்து அப்படியாப்பட்ட கொடூர மன்னன் அவன் ஒரு சபதம் எடுத்தார். இவர்களை தேவனை ஆராதிக்கிற ஜனத்தை அடியோடு அந்த பேரை இல்லாம ஆக்கியிருந்தோம் என்று. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் மரண தருவாயில் இருக்கும் பொழுது நீரோ மன்னன் தளபதி அழைத்து கேட்டான், நான் மறிக்க போகிறேன் தளபதியே, நிலவரம் எப்படி இருக்கிறது? நான் சொன்னேன் இவர்களை இல்லாமாக்கிடுவேன், அடியோடு இல்லாமாக்கிடுவேன் சொன்னேன், நிலவரம் எப்படி இருக்கிறது என்று. அப்பொழுது தளபதி சொன்னார், பயந்து நடுங்கி கிட்ட வந்து, ராஜாவே, அரசே, அவர்கள் இருந்ததை பார்க்கணும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துக்கம் துன்பம் வரும், இன்பத்தில் துன்பம் தோன்றிடும், இருளாய் தோன்றும் என்று சோதனை மாறும் வேளையில்
உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசென்னை தூக்கினார். முற்றிலும் என் பயம் நீங்கிட்டே அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமாண்டவரே, ஒரு காலத்துல பயம் இருந்தது, ஐயம் இருந்தது, ஆவி குறைவா இருந்தபடியினால். ஆனாலும் முற்றிலும் ஒரு இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கண்களை மூடி அப்படியே இருக்கணும். வேத வார்த்தைகளை கடந்து செல்ல போறோம். கர்த்தர் வார்த்தைகள் இடத்துல தெரிய செய்யும். கர்த்தர் இன்னைக்கு நிகளோடு என்ன பேசக்கூடாதோ அதை தேவன் பேசுவாரா. தேங்க்யூ. ஆண்டவரே, ஆகாதவனாய், தள்ளப்பட்டவனாய், உமக்கு விரோதமாய், உம்மை மறுதலித்தவனாய், உம்மை மறந்தவனாய் சுட்டித் திருந்தேனே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன்னு சொல்லி அழைத்தவர் உண்மையாக இருந்து மறுபடியும் என்னை அழைத்தீரே, உன்னதமான ஸ்தானத்தில் வைத்தீரே. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பெரிய ஸ்லாக்கியத்தை மறுபடியும் சந்தர்ப்பம் கொடுத்து இளையகுமாரனை போல ஓடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏற்றுக்கொண்டு நோடிவிட்டேன் இயேசுவே. ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட வேத வார்த்தை கொண்டு இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கும் பேசுவீராக. நான் அல்ல, நீரே ஆண்டவரே. என் மறைத்து நீர் வெளிப்படும். ஆவியானவர் இடைப்பெறுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. නැවත වතාවක් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සුමිහිරි නාමයෙන් ඔබ සෑම දෙනා නරඹන සෑම දෙනා මේකට සවන් දෙන සෑම දෙනා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සුමිහිරි නාමයෙන් සුබපතමින්ම පිළිගන්නෙමි. හල්லேலூயா. ස්වාමීන් වහන්සේ ආපත් උන්වහන්සේගේ කරුණා සදාකාලිකයි. ආමෙන්. இன்றைக்கு ஒரு சின்ன வேத வார்த்தையை பகிர்ந்து கொள்ள உங்க மத்தியிலே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எடுத்த தலைப்பு நான் கர்த்தரிடத்தில் எடுத்தோடனே கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நான் தலைப்பை கொடுக்கிறேன். தேவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னது தலைப்பு? தேவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. අද දවසේ බවද්දී කෙටියෙන් බෙදා ගන්න දේව වචනය මසානාසගේ වචනේ මෙනෙහි කරන සායනස මට දුන්න මාතෘකාව දෙවියන් වහන්සේ කැමැති උනේ නැත. නැත්නම් නූනේ. දෙවියන් වහන්සේ කැමැති නූනේ. ஹல்லேலூயா. அமுத்தும மாத்திருக்காக என்றோனி வாங்கிட்டாங்க. ஒரு வித்தியாசமான தலைப்பா இருக்கலாம், சிலர் கேட்டு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம். கர்த்தர் நல்லவர் எங்களுடைய பற்றி பேசுவாரா. எடுத்தவங்கள் வாசிங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். කතායි කියවන්න. එබරව අසුල්පතේ 10 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය හා 6 වෙනි පදය. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. யார் சொல்லுகிறார்? நிருப ஆக்கியன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுதல் படி. ஆகையா அவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அப்படின்னா அது ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. அவர் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை.
ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றேன். உமக்கு பிரியமானது அல்ல என்றேன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த இடத்திலே விசேஷித்த காரியத்தை பேசுகிறார். ஆகையால் அவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது இன்னைக்கு நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய பரிசுத்த மேசையில பங்கு கொள்கிற நாள், இந்த மாதத்தின் முதல் ஆராதனை நாளில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஆகையால் அவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் அவர் விரும்பவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வேணாம் அப்படின்னு சொல்லுகிற மாதிரி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, தேவ ஜனங்கள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே பலியும் காணிக்கையும் தான் அதிகமா இருக்கிறது. இதே தான் மற்ற மதத்தவர்களும் பல மதத்தவர்கள் செய்கிறார்கள். பலி, காணிக்கை, நேர்த்திக்கடன், பல காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதே தான் கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு பிரவேசிக்கும் பொழுதே அது வேணாம், நான் அதில் விரும்பவில்லை. அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருப்போம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப காணிக்கை கொடுக்க தேவையில்லை. இன்னைக்கு சிலர் காணிக்கை இல்லாட்டி சேர்ச்சுக்கு போக மாட்டாங்க, காணிக்கை இல்லாட்டி ஆண்டோட சமூகத்துக்கு போக மாட்டாங்க. ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் வருகிறேன் வேத வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தசம காணிக்கை கர்த்தர் ஆராதனையில ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆமென். நான் கட்டாயம் கொடுத்துதான். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் வருகிறேன். පුතා කියවන්න සිංහලෙන් ඉක්මනින් යමු මම පරිවර්තනය එයින් උන්වහන්සේ ලෝකෙට එනකල කතා කර එයින් උන්වහන්සේ ලෝකෙට එනකල කතා කර ඔබ පූජාවටත් පඬුරටත් කැමති නොවි ඔබ පූජාවටත් පඬුරටත් කැමති නොවි ශරීරයක් මට සූදානම් කර දුන්සේක ශරීරයක් සූදානම් කර දුන්සේක. යේසුස් වහන්සේ කියනවා පියාණන් වහන්සේට ඔබ පූජාවත් පඬුරටත් කැමති උනේ නැහැ. නමුත් මට ශුද්ධ ශරීරයක් වාස සූදානම් කර දුන්නා. අද උන්වහන්සේගේ ශරීරෙත් ලේවල තමයි සහභාගී වෙන්න ශුද්ධ මේසෙ. එනිසා මේ වචනේ තමත් වැදගත් වෙයි. ඊළඟ වචනේ කියවන්න. මුළු දවන පූජාවලටත් මුළු දවන පූජාවලට පාප පූජාවලට ඔබ ප්‍රසන්න නූසේක. උන්වහන්සේ ප්‍රසන්න නූසේක. ඔබ ප්‍රසන්න නූසේක. හalleluya. හalleluya. මගේ ප්‍රියතර සහෝදර සහෝදරියනි, මගේ සෙනෙහවන්ත සහෝදරය අද දවසේ මේ පූජාවත් පඬුරු නේද? දවන පූජාව, මුළු දවන පූජාව, නිකන් දවන පූජා නෙමෙයි, මුළු දවන පූජාව තමයි අද මනුස්සයන් අතර තිබෙන්නේ. කිතනෝන් සමාජයේ තියෙන එක තමයි සභාව තුළ තියෙන එක තමයි. මේක පිටස්තර පූජා. හalleluya. ස්වාමීනාසේ ආපත් හානස අපිට කතා කරා. මේක තමයි ලෝකෙ අන්‍ය ජාතිත් කරන්නේ, අන්‍ය මිනිස්සුත් කරන්නේ, අනිත් ආගම් වල කට්ටිය කරන්නේ මේක තමයි. නේද? මට මේක කරොත් මෙච්චරක් දෙන්න. මට මේ සුයිප් එක ඇදුනොත් මං දාන දෙන්න, කණ්ඩ දෙන්න, අරක දෙන්න. අර ගොඩක් දේවල් කියනනේ, මොනවද කියන්නේ? කිරියම්මට දාන දෙනවා, අරක මේක ගොඩක් දේවල් කියනවා. මම කියන්නේ මේක තමයි කිතුන ඇත් කරන්නේ. අද අර කිතුන පොඩක් වෙනස් ආකාරයෙන් කරන්නේ. හalleluya. සාවිනාසියාත යහපත් සාවිනාස අපි සම කතා කරා. බාර වෙනවා කියන්නේ, බාරයක් වෙනවා කියන්නේ කැප වෙනවා, බාරයක් වෙනවා. ඒක තමයි මේ මෙතන කියන්නේ. ඒව තමයි පූජාවල්. දේනාසි කියන මේකට කැමති උනේ නැහැ. උන්වහන්සේ යේසුස් වහන්සේ ශරීරය සූදානම් කළා යවුවා. ඊටත් වැඩි උතුම් දෙයක් කරා. ஹalleluya. ஆமென். இதுதான் உலகத்தில் நடக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் காணிக்கைகளும் பலிகளும், முழு தகன காணிக்கை, சர்வாங்க தகன பலிகள், ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஹalleluya. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறது புத்தி உள்ள ஆராதனை என்று. ஹalleluya.
රෝමවාසීන්ට ලිව්ව අසුන් පොතේ 12:1 කියනවා නුඹලගේ ශරීරය උන්වහන්සේට ජීව පලියක් ලෙස ඔප්පු කරන එක ප්‍රඥාවන්ත වූ නමස්කාරය කියලා. නැත්නම් பூஜாව කියලා. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி என்றால் நான் சொல்கிறேன் என்ன கிறிஸ்தவர்களும் இதே மாதிரி நான் சொல்லுகிறேன் சபையிலே கிறிஸ்தவர்கள் செய்யற காரியம் என்ன வெளிப்படையான காரியம். ஹalleluya. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வெள்ளிக்கிழமை ஆனால் கத்தார் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வெள்ளிக்கிழமை மற்ற ஏனைய நாடுகளில் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதாவது மெயின் ஆராதனை. இந்த ஆராதனை வெள்ளிக்கிழமை ஆனால் நாங்கள் குளிச்சுட்டு நல்லா சென்டெல்லாம் அடித்து கரெக்டாக இந்த டைமுக்கு போயிடணும், காணிக்க எவ்வளவு கொண்டே போட்டுடணும். தசம்பா என்ன செய்ய 1000 ரூபா தான் இருக்குது, 100 ரூபா கட்டாயம் கொடுத்தே ஆகணுமே, போடணும், அப்போதான் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சபைக்கு கிறிஸ்துவை ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் உண்டு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பலி இந்த காணிக்கை எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லுகிறது, உங்கள் உதடுகள் என்னை துதிக்கிற ஸ்தோத்திர பலி, ஆனால் இருதயமோ தூர இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க இருதயத்தில் எத்தனை பேர் தேவனோடு இணைந்து கொள்கிறீர்கள்? ஆவியில் எத்தனை பேர் இணைந்து கொள்கிறீர்கள்? வேத வார்த்தை சொல்லுகிறது, கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியர்ல 6வது அதிகாரம் நினைக்கிறேன், கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் கர்த்தரோடு இருக்கிறவன் கர்த்தரோடு இசைந்து ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று. ஹல்லேலூயா. அதனால வேசி மார்க்கத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவரோட கிருபை என்றும் உள்ளது. ஆமென். யாக்கோபு சொல்லுகிறார், உலக சிநேகம் விபச்சாரம் என்று. அப்படி என்றால் அந்த வேசி மார்க்கத்தை நாங்கள் விலகி ஓட வேண்டும், கர்த்தரோடு இசைந்து கொள்ள வேண்டும். அதுதான் மெய்யான பலி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல, உதடுகளோ துதிக்கிறது, இருதயமோ தூரமாயிருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை. கர்த்தர் நல்லவர். அப்படி என்றால் எங்கட வெளிப்படையான காணிக்கைகளும் எங்கட வெளிப்படையான காரியங்கள் தான் ஆண்டவர் சொல்றார், நான் இதை வெறுக்கிறேன், இது வேண்டாம், கர்த்தர் இதை விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ස්වාමිනාසේ තුල අද දවසේ කොහොමද නම් කිතනුවන් සභාවට යන්නේ? යාකෝබ් තුමා කියනවා ලෝක ස්නේහය, ලෞකික ස්නේහය, වෛශාකම කියලා. අද කිතනු සභාව තුළ ලෞකික ස්නේහය තියෙනවා, එනක වෛශාකම. ඇවිල්ලා මෙහි අපි ප්‍රශංසා කරනවා, ගී ගයනවා, නටනවා, උඩ පනිනවා, මියුසික් දානවා, කන් දෙදරන්න, ගොඩක් දේවල් කරනවා. ඒ පූජාවල් තමයි පාකි. එනසේ පාකි කැමති නෑ. මතෙව් කිව්ව එසයි 29 ගතයි කියලා මම සිංහලෙන් කියන්න පුතා. ස්වාමීන් වහන්සේ කතා කොට ස්වාමීන් වහන්සේ කතා කොට මේ සෙනග තමුන්ගේ මුඛයෙන් ලං වී මේ සෙනඟ තමුන්ගේ මුඛයෙන් ලං වී තමන්ගේ තොල් වලින් තමන්ගේ තොල් වලින් මට ගෞරව කරන නමුත් මට ගෞරව කරන නමුත් තමුන්ගේ සිත මාගෙන් දුරු කරගත් බැවින්ද තමුන්ගේ සිත මාගෙන් දුරු කරගත් බැවින්ද මා කෙරෙහි තිබෙන ඔවුන්ගේ බය මා කෙරෙහි තියෙන ඔවුන්ගේ බය මනුෂ්‍යයන්ගෙන් ඉගෙනගත් ආඥාවක්ව තිබෙන බැවින්ද මනුෂ්‍යයන්ගේ ඉගෙනගත් ආත්මයක් වෙන් තිබෙන බැවින්ද. හලෙලූයා. කියන මතේ පෞලස්ගේ පරිච්ඡේදයේ 8 මේ සෙනග තොල් වලින් මට ගෞරව කරති. මේ සෙනඟ තොල් වලින් මට ගෞරව කරති. නමුත් ඔවුන්ගේ සිත මා කෙරෙන් දුරව තිබේ. උන්ගේ සිත මා කෙරෙහි දුරව තිබේ. මගේ ප්‍රිය ආදර සහෝදර සහෝදරිය, මේක තමයි මම කිව්වේ ගත්ත මාතෘකාව. දෙවියන් වහන්සේ කැමැති නැත්නම් කැමැති නූනේ. හලෙලූයා. ආමෙන්. මුන්ගේ තොල් වලින් ගෞරව කරන්නේ සිත දුරු කර තිබේ, දුරාස්තව තිබේ.
Soalnya siapa nasi karena apa? Haleluya. Kamu lepas ini PSA hati itu disebut. Masih. ஏசையா வாசி. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் சென்று விட்டிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கட்டளையாய் இருக்கிறது. பெரியமான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொள். இன்னைக்கு இந்த உலகத்தில் நடந்திருக்க அழிவை நிறுத்த வேண்டும் என்றால் மனுஷரால் போதிக்கப்பட்ட கட்டளை விட்டு விலகி ஓடு. இன்னைக்கு ஒரு ஜனத்துக்கு ஆராதிக்க வேண்டும்னா யாராவது நின்று குதிச்சு நல்லா நடத்த வேண்டும். மியூசிக் காது வெடிக்க போட வேண்டும். இசைக்கருவிகள் வாசிக்க வேண்டும். அப்பொழுது ஆராதிப்பார்கள், துதிப்பார்கள். கர்த்தர் நல்லவர். சபைக்கு போயிருக்கும் போது மட்டும் தான் துள்ளலும் பாடலும் ஆடலும். சபையை விட்டு வெளியே வந்தவுடன் என்ன நடக்குது? என்ன பேச்சு? எப்படி எங்களோட பரியாசங்கள், எப்படி எங்களோட கேலி கூத்துகள்? இதை கேட்டுக்கொண்டு உணர்வடையுங்கள். தேவன் விரும்பவில்லை. உலகத்துக்கு வரும்போது இந்த பலியை காணிக்க அவர் விரும்பவில்லை. இந்த தகன பலிகளை காணிக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. இதைத்தான் மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் கூத்தும் கும்மாளமும் கேலியும் சண்டையும் வாக்குவாதங்களும் செய்து கொண்டு ஆலயத்துக்குள்ள வந்தா மாத்திரம் பக்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று கொள்ளும். வாயினாலே துதிக்கிறார்கள், இருதயமோ தூர இருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது உங்கள் இருதயம் ஆவியிலே இணைக்கப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகள், எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆவியின் பிரசன்னத்தை உணர்கிறீர்கள், அவருடைய தொடுகையை காண்பீர்கள், உணர்கிறீர்கள். தேவ பிரசன்னத்தை உணராத தேவ ஜனங்கள் இன்னைக்கு தேவ பிரசன்னம் என்னன்னு தெரியாது. ஒரு கிலோ எண்ணெய் கடையில விலைன்னு கேட்கிறாங்க. தேவ சமூகத்தை உணராத ஜனங்கள். தேவ பயம் இல்லை. ஆராதனை நடத்தும் போது தேவ பயம் இல்லை. தங்களோட பேச்சில தேவ பயம் இல்லை, பக்தி இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தத்துக்கு அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. வானத்தை பூமியை உண்டாக்கிற சர்வ வல்லவர் ஆண்டவர். ஆனாலும் இவ்வளோ பெரிய ஆண்டவர் மனுஷனை நேசித்து சின்ன இருதயத்துக்குள்ள வருகிறார். அவர் எங்களை நேசிக்கிறார். எங்கள் ஆண்டவர் நம்ம செய்யற கூத்து, இந்த ஆட்டம், பரியாசத்தெல்லாம் கேளாத போர் இருக்கிறார். எவ்வளவு நாளைக்கு தெரியுமா? சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச நாளிலே குமாரனின் கோபம் பற்றி எறிய போகிறது. அதுக்கு கடையில் அவர் பாதத்தை முத்தம் செய். நீ கொடுக்கிற பலி காணிக்கை ஆண்டவர் விரும்பவில்லை. உன்னுடைய சர்வாங்க தகன பலி அவர் விரும்பவில்லை. ரோமர் 12:1 சொல்லுகிறது போல உன்னை சுத்தி இருக்கிற பாவங்களை உதறி விட்டு தள்ளி விட்டு உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கட ஆவியும் கர்த்தர் ஆவியில இணைக்கப்பட்டு எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை உணர்வுகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயங்கள் மரத்து போயிட்டு, உணர்வு இல்லாம போயிட்டு, உணர்வே இல்லை. கர்த்தர் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, அன்பான தேவஜனமே, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களோட நாட்களிலே, எங்களோட காலங்களிலே என்னெல்லாம் செய்யறோம்? பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு விரும்புகிறோம், ப்ரோக்ராம் செய்ய விரும்புகிறோம், அநேக நிகழ்வுகள் நடத்த விரும்புகிறோம். இல்ல, தேவ பிரசன்னத்தை உணர விரும்புறதில்லை. நீங்க நடத்துற நிகழ்வுகளே, நீங்க பாடுற ஆட்டம் பாட்டிலே, ஆராதனையிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதா? தேவன் உணர்வு இருக்கிறதா? தேவன் ஜனங்களை வாழ்க்கையை மாற்றுகிறாரா? பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறதா? நோயிலிருந்து விடுதலை கிடைக்கிறதா? தைரியம் வருகிறதா? வைராக்கியம் வருகிறதா? இல்லை. இருக்கும் என்றால் ஏன் இன்னைக்கு இந்த உலகத்தில் அவல நிலைமை? கிறிஸ்தவர்களுக்கு தேவ சபையில் மகிமை காணப்படும்.
அல்லேலூயா. நாங்கள் அந்த நாட்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாத மனுஷன் சிலர் நாங்கள் காதால் நேரடியாக கேட்ட சாட்சி எழுதலாம். இலங்கையிலே அவசால பிரதேசத்தில் ஒரு மனிதன் சொன்ன சாட்சி, குடிகாரன், பயங்கர பாவ மனுஷன், பாவத்தில் இருந்த மனுஷன், தன்னுடைய மனைவியை மிகவும் துன்புறுத்தினவர். அவர் ஒரு நாள் தன்னுடைய மனைவியை அடிக்கும்படியாக பயங்கரமாக துன்புறுத்தி சபையிலிருந்து இழுத்து அடிக்கிறார். அவன் மனைவி தெரியாமல் சபைக்கு வந்தவர். ஆனால் ஒரு நாள் இந்த மனுஷன் ஃபாதர் பெக்ஸ் சொன்ன பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவர் தமிழும் தெரியாது, பாஷையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சிகரெட்டை வாயில் வச்சுக்கிட்ட சிகரெட் தூக்கி போட்டார். பயம் வந்துருச்சு. பாட்டில் அர்த்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எப்படி ஆண்டோட வல்லமை பிரசன்னம் பார்த்தீங்கன்னா, அதுதான் இன்னைக்கு ஃபாதர்ட பாட்டு அவ்வளோ தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது. அவர் இன்னைக்கு வெளிவிட்டால் அது கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரா சிகரெட்டை வீசி விட்டு பாட்டு, அவர் தமிழ் தெரியும், அவர் சிங்கள மனிதன். அதுக்கப்புறம் நினைச்சாரு மனைவியோட நான் அந்த ஆலயத்துக்கு போகணும். மனைவிக்கு தெரியாம கள்ளத்தனமா போயிருக்காரு. ஆலயத்து உள்ளுக்கு போயிட்டு காலை வச்சோட அந்த மனுஷன் சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு நடுக்கம் வந்துட்டு, எனக்கு ஒரு பயம் வந்துட்டது. இது கோர்ட்ஸ், அதாவது நீதிமன்றத்தை போல இருக்கிறது. ஓ, அந்த மனிதன் சொல்லுகிறார், அன்னைக்கு பிடித்த பயம் அந்த மனுஷன் அன்னைக்கு மனம் திரும்பி நல்ல ஒரு மனுஷனா மாறி கர்த்தர் ஆலயத்துல பணிவிடை செய்கிறவனா மாறி இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவ பிரசன்ன சபைகளில் காணப்படுகிறது. சபையில் வரும்போது தேவ பயம் உண்டாகும். தேவ பயம் என்றால் அது கண்ணை குத்தும் காலை குத்தும் அந்த பயம் அல்ல. இட்ஸ் a reverential fear. கனம் அது இல்லை. நம்ம ஆராதிக்கும் பொழுது படிக்கும் போது அது அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். सामना से यहाँ पर आधा सभा तुला देना से कि बायन है सामना से कुतरम यहाँ पर सामना से यहाँ पर आधा देव से नंगा विनाश में पाती उन्होंने के अभिमुखते उन्हें हैंगे ने हैंगी मपने ती हदवता मलानी को उन्हें हदवती करते नमस्कार कराने सभा तुला इन्ने ಅದು ಕೂಡ ದೇವಲ್ ಕರ್ನವ ಸಂದರ್ಶನ ಕರ್ನವ ಸಭಾತುಲ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ಕರ್ನವ ಬಹು ದೇವಲ್ ಕರ್ನವ ಏಕೆ ದೇನಸಿ ಅಮುಕತೆ ತೀನೋ ಉನಾಸ ಜೀವಮಾನಕ್ಕೆ ಹೆಂಗಿ ಮತ್ತೀನೋ ಅದು ದೇವ ಭಯಕ್ತೀನೋ ಭಕ್ತಿಯತ್ತೀನೋ ಅದು ನ ಜೂಲಿತ ಕಮನೆ ಅದಕ್ಕಿತನು ಅಂಟ ಐ ಹೇತುವ ದೇವ ಬೀಯಿಂಗ್ ಆಪ್ಟಳ ಅದ ಮರ್ನ ಸಾಮಾನ್ಯ ನತ್ತ जीवन ने तिदवी के निकल नमस्कार करना कर नमस्कार कराने उन्हें सभा तुलेंगे एक ही देवी ने तो तापी नमस्कार करने देने से कौन है जीवमान देवी अन्नास मनोन के नेगेटिव देवी अन्नास है ना आपी उन्हें से लगी इन्हों के हैंगी में तीन डोंट देने मंगे के साक्षी बेदा करता देमने मंगे सिंगने किया ना ऐसा वाला प्रदेश का मनुष्य बौद्ध मनुष्य या देमल बच्चे ने क्या देमल क्या ने मुनाद किया दन्ने थी मनुष्य ये आगे बाहर याव सबाट हो रही है ना मैं हरी बेबद कमट वहाँ लेचे मनुष्य माँ ग्रोर दुष्ट मनुष्य मैं ये आगे बाहर याटे माँ वध इंसा देना मनुष्य गानो तमलो गुटी देना सभा अतुल इन तमके बाहर अध्यक्ष नहीं लगा ये वाके मनुष्य ये अंगिल अन्य हो रही है अन्य सभा इतरम बेवद एक पाया बिसी अतरम बोड़ मनुष्य की अंडू ये इतरने यार गोड़ा पापति मुना दवसा मैं यार की बार या मुना करे फादर बर्क्समैन के गीति का देमलिंग का अमल तीन कैसे टका के ना दाल तीन लगे मैं मनुष्य मुकत में कैसे टका तीन के लिए दाल आलू कटे की गीति का गील तीन कोई गीति का तो मटे हम तक क्यों पे गीति का मैं सिगरेट टेक कुछ पत्तू करके ना हाल तीन गीति का आने का मैं बाइबल सिगरेट के दम बोलो कोमो दंड बाय अन्य दिन से कम करते कोम देखिए ना से प्रसन्न भावे ये बाय बच्चे मनुष्य दमियान इतना मुकद्दे में की तीन निवेसा सबाटी की ला बालन डोने इतनी गीला नगती है वाइट टोरेंग बारिया टोरेंग गीला तीन सबात गीला काकुल तीये पुकाम मीनिया ट बेउलला मीनिया या किये पु आकार एट याट में मुत्रागिया दंडित ने ये वाके बाया कहती हूँ ना क्यों है या क्या सबात डिगेगा मट बाया कहती एक हरियट उसावी वगे
මන්නුකට ජජ් කෙනෙක් ඉන්නවා වගේ මට බයක් ඇති. එදා පසුතැවිල්ල හැරුණ මිනිසයා අද දේවනාංශගේ සභාවට උපකාර සේවය කරමින් ගොඩාක් දේවල් කරමින් සිටිලා ඉන්න මිනිස්සු. කයිසල් ප්‍රදේශයේ අපි මම දැහි මගේ කණින් ආපු සාක්ෂිය මම දන්නවා ඒගොල්ලෝ. හalleluya. ඒ මිනිස්සුගේ බාහිරවත් දන්නේ. අපි ගෙවල් වලට ඇවිල්ලා තියෙනවා. ஹalleluya. சொல்லுனாசியாப்பா அந்த சாட்சி சொன்ன மனுஷன் தெரியும் எங்க வீட்டுக்கு கூட வந்திருக்காங்க. சொல்லுனாசியாப்பா கர்த்தர் நல்ல. அப்படி என்றால் பிரியமான தேவச்சனமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உதடுகள் நான் துதிக்காதீங்க. செய்கிற காரியம் வெளிப்புறமா இருக்க உள்ளுக்கு உள்ளாத உள்ளத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இதைத்தான் தேவன் விரும்பவில்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட தான காணிக்கைகள் தான் இருக்கிறது. சீக்கிரமா வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் முதலாம் எபிரேயர் நாமனி பரிச்சது பலனிப்பதே. அன்றியும் முதலாவது உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமாய் உடையதாய் இருந்தது. அல்லேலூயா. முதலாவது உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படியாப்பட்ட பலிகள் தான் செலுத்தினார்கள். அவர்கள் பாவம் செய்த பிறகு வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் கொண்டு போய் ஒரு பழுதட்ட ஆட்டை கொடுத்த உடனே பிரதான ஆசாரியன் அதை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தங்களோட பாவம் கழுவ மகா பரிசுத்தலத்துக்கு நுழைந்து தங்களோட பாவம் நிவர்த்தி செய்து கொண்டு வருவார். அது முதலாவது உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்தில். அது வெளிப்புறமான காரியம். இன்றைக்கு அப்படித்தான் நடக்குது. சபைக்கு வார ஆழ்க்கை எடுக்கிறோம். என்ன எங்கள் ஆண்டவர் கிருபை உள்ளவர் தானே, இரக்கம் உள்ளவர் தானே, மன்னிக்கிறவர் தானே. விளையாட வேண்டாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் என்றாலே நமக்கு இதழான சங்கீதம் புத்தகம். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச நாள்ல குமாரனின் கோபம் பற்றி எரிய போகிறது. ஹல்லேலூயா. விளையாட வேண்டாம். இது காலம். நாளைக்கு என்று காலத்தை தள்ள வேண்டாம். காலம் போனா திரும்பி வராது. அவரை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். உண்மையான இருதயத்தில், வெளிப்பாட்டுக்கு அல்ல. කියවන්න පොත බලන්න. ඉක්කොණි වල කර. තවද පළවෙනි ගිවිසුමට පවා දේවමෙහි නියෝගයේද භූමික ශුද්ධස්ථානයේද තිබුණේය. පළවෙනි ගිවිසුමේ මොනවද තිබුණේ? දේවමෙහි ක්‍රමයයි භූමික ශුද්ධස්ථානයේ තිබුණා. අද මේක තමයි තියෙන්නේ. භූමික ශුද්ධස්ථානයේ ඒ ක්‍රමයේ පළවෙනි ගිවිසුමේ තියෙන්නේ. පිටස්තර වෙන දේවා. ප්‍රධාන උත්තම පූජකයා මොනවද කරන්නේ? අවුරුද්දකට සැරයක් බැටළුව කබලා තමන්ගේ පාපේ නිදි කරන්න අතුලට ගිහලා එනවා. අපි පාපේ සුදු. ඇවිල්ලා මිනිස්සු ආපහු පරන විදිහට ආපහු පාපේ නියරනවා. මේක තමයි හැමදාම තිබුණේ. ඒ නිසායි දෙවියන්වහන්සේ කිව්වේ මේ පඬුරු මේ පූජා මට එපා. මට ශරීරයක් සූදානම් කරලා තියෙනවා. මම යනවා මේ පොළොවට. මේ මිනිස්සුන්ගේ පාපය උදෙසා එකම වතාවයි ඒ සුද්ධ වූ යේසුගේ ශරීරය පූජා කරනවා. ஹல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியின் மரணத்துக்கு ஒருங்க போகாதபடிக்கு தான் வார்த்தை சொல்லுகிறது. நான் முதல் வாசித்த வார்த்தை, அவர் சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஒரே பாவ நிவர்த்தியான நிவாரண பலியாக அவர் பலியிடப்பட்டார். அநேகத்திலும் வருவரும் பலி தெளித்தது. இனியும் நாங்கள் கேள்விப்பட்டு மறுபடியும் பாவம் செய்வோமானால் எங்களுக்காக கொடுக்க வேறொரு பலி இல்லை. அதான் சொன்னேன். ஹல்லேலூயா. නැවතත් අපි දැනගෙන පාපය කරනවා අපිට දෙන්න වෙන පූජාවක් නැහැ. උන්වහන්සේ පූජා කරලා ඉවර උන්වහන්සේගේ දේ, උන්වහන්සේගේ ශරීරය. අද අපි උන්වහන්සේ ශරීරය අපි සහභාගී වෙන්න යනවා. අපි விவசாய ශරීරය අපි මේක සහභාගී වෙන්න ඕනේ. මේ பரிசுத்த மேசையில் பங்கு கொள்ள போறோம். எங்களை சோதித்தறிந்து நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். மறுபடியும் பலி செலுத்த ஒரு பலி இல்லை. தப்பித்துக் கொள்ளுங்கள். இதே காலம். வேற என்ன? මේකයි කාලය. සෙල්ලම් කරන්න එපා කරුණාව කාලය කියලා. ගීතාවලි දෙවනි පරිච්ඡේදයේ අවසාන පදයේ මොනවද කියන්නේ? කියවන්න පුතා. ගීතාවලි දෙකේ අවසාන පදය. පුත්‍රයාණන් සිඹව නැතහොත් උන්වහන්සේ උදාස් වනසේක. නුඹලාද මාර්ගයේදී විනාශ වන්නෝය. විනාශ වන්නේ. සෙල්ලම් කරන්න එපා. කරුණාව කාලය කියලා. තව ටික කාලයයි. දෙමළ බයිබලයේ කියන පරිවර්තනයේ කියනවා
තව සල්ප දිනයයි, තව සල්ප කාලයයි. ඊට ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ උදාස ඇවිලෙන්න ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ පාද සිමින්න. ඒකේ අර්ථය මොනවාද? හැරෙන්න. මාවෙත හැරෙන්න. ආය කාලයක් නැහැ. වෙන දෙන්න පූජාවක් නැහැ. එකම පූජාවයි. ආය බලන්න ඉන්න එපා. උත්තම පූජක යනකම්. ඒ ශ්වාසය ගිහිල්ලා ඉවරයි. ඒක තමයි කිව්වේ නුඹලා දැන් දෙන පඳුරහා මේ පූජාවල් මේ දවන පූජා මට එපා. තොල් වලින් කරන්නේ. කටින් කරන්නේ. ඒක හදවතින්. එන අද මනුෂ්‍යන්ගේ හදවතේ හෘද සාක්ෂිය නැරිලා. හෘද සාක්ෂිය නැහැ. අවසාන කාලේ සනකුණු කිතුණු සභාවල නැහැ. කිතුණු පවුල්වල නැහැ. இன்னைக்கு மனிதன் ஹிருத சாட்சி மறித்து போயிட்டு மனசாட்சி செத்து போய் கிறிஸ்தவ சபையில் இல்ல, கிறிஸ்தவ குடும்பங்களில் இல்ல, சகோதரர்கள் மத்தியில் இல்ல, ஜனங்கள் மத்தியில் இல்ல. பரிசுத்த பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயின் புத்தகத்திலே கடைசி நாட்களில் மனுஷர்கள் இப்படி மாறுவார்கள். எப்படி மாறுவார்கள்? சுபாவ அன்புள்ளாதவர்கள் மாறுவார்கள். மிருகத்துக்கு கூட அன்பு இருக்கப்பா. இன்னைக்கு மனுஷனுக்கு அந்த அன்பு கூட இல்லாம போயிட்டு பக்கத்தில் ஒருத்தர் செத்து கிடந்தா பார்க்க கூட மாட்டேங்கிறான். பசியா இருந்தா பார்க்க மாட்டேங்கிறான். மனுஷனுக்கு உதவி இல்லை. அது சத்து சீப்பாண்ட பாவா பிரேமே அத்தியனவா ஆதரே அத்தியனவா அது திமாப்பியன்ட்டனே தர்வன்ட்டனே கித்தனை ஜனதா மத்தியனே அப்படி லௌಕಿಕ ಮನುಷ್ಯ ಒಣ್ಣೆ ಸ್ವಭಾವದಿಂದ ಪ್ರೇಮ ಹೀನವೆನ್ನುವ ತಿಮೋತಿ ಪೊತೆ ಪೌಲ್ ತುಮ ಲಿಯಲದೇನೋ நேது கீழ்கருவன் என்ன கீழ்ப்படிய மாட்டேங்கிறார்கள். இன்னைக்கு பெற்றோருக்கு கனம் பண்ண மாட்டேங்கிறார்கள். பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு அது கருக்கரன் லொக்கு ஆயிட்ட வயசுக்கு வெடி ஆயிட்ட මේක තමයි අවසාන කාලයේ සලකුණු. හැබැයි මේ ඔක්කොම කරන්නේ නැහැ. නමුත් සභාවේ බැලුවොත් ඒගොල්ලෝ වගේ සුද්ධවන්තයන් අන්‍ය භාෂා පිරීලා my god පැය 3-4ක් පැය 6ක් යාඥා කරනවා. ඔබ පැය 8ක් නෙවෙයි 10ක් යාඥා කරා. මොකේ ආතොල් වෙලි කරා ඒක දෙවියන් වහන්සේ කැමති නැහැ. இது ஒண்ணு செய்ய மாட்டார்கள். சுபாவ அன்பில்லை, ஜென்ம சுபாவம் மாறவில்லை, கீழ்ப்படிதல் இல்லை, பெற்றோர் கீழ்ப்படிதல் இல்லை. இப்படி இருந்து நீ 1 மணித்தியாலம் அல்ல, 3 மணித்தியாலம், 6 மணித்தியாலம் அல்ல, நீ எத்தனை மணித்தியாலம் அந்நிய பாஷை நிரம்பினாலும் நீ ஜெபித்தாலும் தேவன் சொல்கிறார் இந்த பழியில் நான் விருப்பமில்லை, இது எனக்கு வேண்டாம், எடுத்துக்கிட்டு போ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எடுக்கிற வேண்டும் உள்ளது. நான் முடிக்கும்படியாக நான் பேசினா நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம். முடிக்கும்படியாக கடைசியாக காரியத்தை வாசித்து முடிக்கிறேன். கொலோசியர் நிறுவனம் 1வது அதிகாரம் 20வது வசனம். කොලොසියන්ට ලිව්වා අසන් පොත පළවෙනි පරිච්ඡේදයේ 20වෙනි පදයේ සිංහලෙන් ඉස්සලා කියවන්න පස්සේ දෙමින් අපි. කිරිසනේ වස්තුව. උන්වහන්සේ කරනකොටගෙන සියලු දේ එනම් පොළවේ තිබෙන දේවල් ඌවත් ස්වර්ගවල තිබෙන දේවල් ඌවත් උන්වහන්සේ කරනකොටගෙන තමන්ට සමගි කර ගැනීමට පියාණන් වහන්සේ ප්‍රසන්න වූසේක. හලෙලූයා. හලෙලූයා. නැතොත් කියන්නේ පුතේ පදේ උන්වහන්සේ කරනකොටගෙන සියලු දේ සියලුම දේ එනම් පොළවේ තිබෙන දේවල් පොළවේ තියෙන දේවල් ඌවත් ඒවා ඌවත් ඉස්සෙල්ලා කිව්වේ මොනවද කිව්වේ? වචන හරියට ඔයගොල්ලෝ ගෙදර ගිහලා හොඳට මෙනෙහි කරන්න තියෙන ගොඩක් වචන මම දෙන්න. පොළවේ දේවල් උනත් මොනවා වුණත් උන්වහන්සේ කරනකොටගෙන මොනවද කරන්න ඕන? ස්වර්ගවල තිබෙන දේවල් ඌවත් ස්වර්ගවල තිබෙන දේවල් උනත් උන්වහන්සේ කරනකොටගෙන තමන්ට සමගි කර ගැනීමටත් උන්වහන්සේ කරනකොටගෙන තමන්ට සමගි කරගන්න මෙලෙසා පියාණන් වහන්සේ ප්‍රසන්න වූසේක. පියාණන් වහන්සේ ප්‍රසන්න වූසේක. මාතෘකාව මොනවාද? උන්වහන්සේ ප්‍රසන්න නැහැ. එනම් ඒ දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වෙන්නේ මොනවටද? උන්වහන්සේ කරනකොටගෙන. ඒක තමයි කිව්වේ හදවතින් දුරස් වුණා නම්, දුරු වුණා නම් උන්වහන්සේ කොහෙද ඉන්නේ? නෑ. උන්වහන්සේ නැතුව කිසිම දෙයක් නෑ. උන්වහන්සේ කරනකොටගෙන තිබුණා. ස්වර්ගයේ දේවල් උනා. අපි ස්වර්ගයේ දේවල් කියන ආත්මික දේවල් ස්වභාවය. මං කියපු ගීතික හැම දෙයක්. ඒවා උනා. පොළවේ දේවල් උනා. උන්වහන්සේට පවත්වන රැස්වීම, අරවා, යාඥා හැම දෙයක් උනා.
උන්වහන්සේ කරන කොට ගන්න. උන්වහන්සේ නැතිනම් ඒක උන්වහන්සේ අප්‍රසන්නයි. හැබැයි උන්වහන්සේ ඉන්නවා නම් උන්වහන්සේ ඉන්නවා කියන හැඟීම තියෙනවා නම් අපි අර්ථ ශක්තිය උන්වහන්සේ ජීවමානයි කියන ඒ හැඟීම මම යාඥා කරනවා මම කතා කරනකොට මම සෑම දෙයකම මගේ ජීවිතේ මගේ ඇසිරීම රටාවේ මගේ පවුල් තුල මගේ සෑම සමාජයේ හැම දෙයක් ක්‍රියාකාරීකම් වල උන්වහන්සේ මාස්සමග ඉන්නවා කියන දේව බය තියෙනවා නම් මොකද උන්වහන්සේ ඒකට ප්‍රසන්න වෙනවා. දෙයනාසේ ප්‍රසන්න වෙන්නේ ඒකට තමයි. හලෙලූයා. ස්වාමීන් වහන්සේ අපත් බලවත්. කියවද? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இன்னைக்கு அவருடைய இரத்தத்திலையும் அவர் சரீரத்திலும் பானம் பண்ண எங்களை நாங்கள் நிதானித்து சோதித்து ஆராய்ந்து பானம் பண்ண அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தில் என்னத்தை உண்டாக்கினாரோ சமாதானத்தை உண்டாக்கினார். இன்னைக்கு நாங்கள் ஆராதனையில் நடக்கும் போது அது செய்யும் போது எல்லாம் செய்யும்போது எங்களுக்கு சமாதானம் இருக்குதா? துள்ளி குதிச்சுட்டு ஏதாவது இழுத்துக்கிட்டு வருவோம். ஏன் சமாதானம் இல்லை? அவர் இல்லை. அவர் இல்லாத ஆராதனை ஆகுமா? அவர் இல்லாத ஜெபம் ஜெபமாக முடியுமா? முடியாது. உணர்வட்டு போய் இருக்கிறார்கள். பிரசன்னம் இல்லாம தான் நடக்கிறது எல்லாம். பூலோகத்தில் உள்ளவைகள் இருந்தாலும் சரி, பரலோகத்தில் உள்ளவைகள் சரி, யாவையும் கொஞ்சம் இருங்க. பூலோகத்தில் உள்ளது நான் சொன்னேன். இன்னைக்கு நாங்க நடத்துற சபை, இன்னைக்கு அநேகர் கூடுகிற இடம், இன்னைக்கு செய்யற காரியங்களை குறித்து சொல்லுகிறேன். ஆடல் பாடல் இசைக்கருவி நீங்க செய்யற நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் இது பூலோகத்தில் உள்ளவைகள் இல்ல. இன்னைக்கு போறது ஜெபிக்கிறது நாங்க செய்யறது. சிலர் ப்ரோக்ராம் போட்டுருவாங்க. உடனே ஒரு பிரச்சனை வந்துட்டா ப்ரோக்ராம் போட்டுருவாங்க காட்டுறதுக்கு. காட்ட வேண்டாம். ஆண்டவர் இல்லாம நீங்க உங்களை காட்டி சரி வராது. அத்தாங்க ஏசாத்துக்கு சொல்லுது. முதல் நாள் வாயிலான்னு சொல்றீங்க, மனுஷன் கட்டளைகளை சொல்றீங்க, அது வேற. இன்னைக்கு அப்படித்தான் சொல்ல. ஐயோ பாஸ்டர் பேசுறோம் அதனால சபைக்கு ஓடுவாங்க. ஐயோ பாஸ்டர் காணிக்கை கட்டுவாரு கொடுத்தியான்னு கேட்பாரு அதனால போட்டுருவாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க அன்பினால கொடுக்க வேண்டும். நீங்க அன்பினால் செய்ய வேண்டும். ஊழியம் எதனால்? அவருக்கு அவருடைய காரியம். வேதத்தை வாசிக்க வேண்டும் அவர் மேல இருக்க அன்பினால். ஜெபிக்க வேண்டும் அவர் மேல இருக்க அன்பினால். அவர் என்னோடு இருக்கிறார் என்கிறது தேடி அவரை ஜெபிக்க வேண்டும், அவர் தேட வேண்டும். நீங்க அப்படி தேடுறதே இல்லை. யார் தேட? அது செஞ்சே ஆகணும் அப்படின்னு கட்டாயத்தினால் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் விரலிட்டு எண்ணலாம், கொஞ்சம் பேர் தான் இப்படி உணர்வுள்ளதா இருக்கிறார். பரலோகத்தில் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். பரலோகத்தில் யாவும் என்னன்னு சொன்னது என்ன காரியம் தெரியுமா? ஆவிக்குரிய காரியத்தை சொல்லுகிறேன். பேருக்கு செய்கிற ஆவிக்குரிய காரியம், உதடுல செய்கிற ஆவிக்குரிய காரியம். ஹல்லேலூயா. அது என்ன சொல்றாரு? முடிச்சிருந்தேன். யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி. அவர் மூலமாய். எவர் மூலமாய்? இயேசு கிறிஸ்து மூலமாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்திலையும் அந்த சரீரத்தில் நாங்கள் பானம் பண்ணி பங்கு கொள்ள போறோம். எங்களை நாங்கள் நிதானித்து சோதித்து அறிய வேண்டியது மிக அவசியம், கட்டாயம். அவர் மூலமா மாத்திரம்தான் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. நான் முதலாவது சொன்ன பிரியமில்லை, இல்லாட்டி அவர் விரும்பவில்லை. எதை நாங்கள் வெளிப்புறமா செய்யற காரியங்கள் அவர் விரும்பவில்லை, பிரியப்படவில்லை. ஆனா இயேசுவோட அதான் சொன்னேன், உணர்வுள்ள இருந்த இயேசு இருக்கிறாங்க அர்த்தம். அடிக்கடி சொல்லுவேன், பிரசங்கம் பண்ண போறீங்களா, வர்ஷிப் நடத்த போறீங்களா, இயேசு ஜீவனுள்ளவரா இருக்கிறாங்கிற உணர்வு இருக்கணும். தேவனுக்கு பயப்படணும். சபையில் ஒரு தேவ பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். இன்னைக்கு அது இல்லை, விசுவாசம் இல்லை. ஜெபிப்போம், ஜெபிச்சு நிக்கிட்டு வந்து அப்படியா போச்சு அப்படின்னு यातना करना मेरे करंट सामिनी इस संत के नाम में जागरण करना अकेला एलिटा होगा मैं मतलब मैं वेंडे इवरा ही है एगला याद क्या है सात्रक मेषक आबेदने को वाकी इंडोन मामा नमस्कार करने देना समाव गलवंत बलवंत है उन्होंने से गहरे हुए नती होना तो उन्होंने से तब दबियन होता हालेलुया ඒගොල්ලන්ගේ ඒගොල්ලන්ට නිශ්චිත භාවයක් තිබුණා, ස්ථාවරයක් සිද්ධියක් තිබුණා. ඒ සෝන්සේ මාත්‍රකම ඉන්නවා කියලා.
ගැලෙන්වත් නොගැලුවත් උන්වහන්සේගේ අපගේ දෙවියන් වහන්සේ. උන්වහන්සේ විතරයි අපේ පව් වලින් ගලවන්න පුළුවන්. අපේ පව් වලින්. අද උනස් ශරීරෙත් රුධිරෙත් අපි සහභාගී වෙන්න යනවා. අපි සෝදිසි කරලා කරන්න ඕන දෙයක්. ஹalleluya. சாத்ரா மேசக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவர். தப்புவியாமல் போனாலும் அவரே தேவன். இந்த சிலையை நமஸ்கரிக்க மாட்டார். ஹalleluya. எவ்வளவு ஒரு உறுதி, எவ்வளவு ஒரு வைராக்கியம். இன்னைக்கு அதுதான் இல்ல. வைராக்கியம் இல்ல இன்னைக்கு. மாயமாலம் அது வேண்டாம். இயேசு கிறிஸ்து வெறுக்கிற ஒரே காரியம் மாயமாலம். அந்த சமூகத்தை சொல்லுவாங்க, அவருக்கு பிரியமானது என்னது? அவருக்கு என்ன பிரியமாயிட்டு? வெளிப்படையா செய்யற இந்த காணிக்கை பலிகள் அவருக்கு வேணாம். ஆனால் அவரோட சேர்ந்து நீ செய்யற ஒப்புரவாக்குதல். இயேசு கிறிஸ்து ஊழியம் என்ன தெரியுமா? விலகி பாவத்தில் தூர இருந்த ஜனங்களை பிதாவோடு ஒப்புரவாக்குறது. அப்ப நாங்க இயேசுவோடு பிதாவோடு ஒப்புரவாக்குறது தான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பலியை தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் பாவம் செய்து 400 வருடங்கள் பேசாம இருந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா வந்து தேவனோடு ஒப்புரவாக்கினார். பாவத்தை மன்னிப்பு கொடுத்து ஹல்லேலூயா அவரோடு இணைத்தார். அப்ப நாங்க இயேசுவோடு அவரோடு இணைகிற அந்த பலியை மாத்திரத்தை விரும்புகிறோம். அதுதான் எங்கள் சரீரங்களை புத்தியுள்ள ජීව බලය අප கொடுக்கும் போது புத்தியுள்ள ආරාධනයක් මාරු. හalleluya. සායනස කැමති වෙන්නේ උන්වහන්සේම සමගි වෙන්නේ. ඒ ශ්වාසයේ සමග. ඒ සේවයට තමයි ශ්වාසය මේ පොළොවට ආවේ. වෙන සේවයක් කරන්න ආවේ නැහැ. අපිට මධ්‍යස්ථ වෙන්නලා දුරස්සල ඈත්වන පාපෙන් අයින් වෙන සෙනඟව උන්වහන්සේ සමග එක්සත් කළා. එකතු කළා. හalleluya. ඒ සේවයට තමයි දෙන්නාසේ ආවේ. ඒ ශ්වාසය. අපිට උන්වහන්සේට කැමති වෙන්නේ ප්‍රසන්න වෙන්නේ මොනවටද? ඒ ශ්වාසය සමග දෙවියන් වහන්සේ සමග සමගි වීම. දේව මෙහි නමස්කාරයේ දේව වචනේ අපගේ යාඥාවේ අපගේ බයිබල් කියුම මොනවද තියෙන්න ඕනේ? දෙවියන් වහන්සේ සමගි වීමක් තියෙන්න ඕනේ. එක්සත් වීම. උන්වහන්සේ සමග ඉන්න එක. ක්‍රිස්තියානි කියන්නේ. අත ආගමක් නෙවෙයි. මගේ තාත්තා ක්‍රිස්තියානි කියලා මම ක්‍රිස්තියානි වෙන්න බෑ. ஹல்லேலூயா. ஒரு மதம் அல்ல கிறிஸ்தவம்ங்கிறது. அவரோடு ஒப்புரவாகிறது. எங்களுடைய ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, ஆராதனையிலே, ஜெபத்திலே, பிரசங்கத்திலே அவரோடு ஒப்புரவாகி அவரோடு இசைந்து இருந்து செய்கிறது தான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. என் தகப்பன் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி நான் கிறிஸ்தவனாக முடியாது. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவ பின்பற்றி கிறிஸ்துவை போல் வாழ்பவர். ஹல்லேலூயா. அதில தேவன் பிரியப்படுகிறார். அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ක්‍රිස්තු ස්වාංශ අනුගමනය කරලා ක්‍රිස්තු ස්වාංශේ වගේ ජීවත් වෙන්න එක උන්වහන්සේ ප්‍රිය ප්‍රසන්න වෙනවා. උන්වහන්සේ කැමති වෙනවා. ස්වාමීන් වහන්සේ ඔබ සැමට ආශිර්වාද කරා. කර්තෘ මරණේ ආශිර්වාද පාරාග